யோவேலின் புஸ்தகம். இந்த யோவேலின் புஸ்தகம் தேவனிடத்தில் மறுபடியும் திரும்புறதை குறித்தும் ஆலயத்தை பற்றி திரும்ப கட்டுறதை பற்றியும் சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம். அவர் ரொம்ப வறட்சியான சூழ்நிலை, அந்த நேரத்தில் தேவனை தேடுங்க, அவர் மறுபடியும் ரெஸ்டோரேஷன் பண்ணுவார் அப்படின்ற வசனங்கள், நிறைய வசனங்கள் இதில் இருக்குது. இந்த 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபவாசனால் நேமிங்க, கூடி வாங்க, சட்டையை கிழிக்காதீங்க, இருதயத்தை கிழிங்க அப்படின்லாம் இந்த யோவேலில் சொல்லுவார். சரி, இந்த யோவேல்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரையும் கூட்டுங்க அப்படின்றார். 17ஆம் வசனம், கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். ஒரு நிந்தைக்கு அவர்களை ஒப்புக்கூடாதிரும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் தேவன் எங்கே என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவான் ஏன் என்பார்களாக. புரஜாதிகள் என்ன சொல்லுவாங்க? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்க தேவன் எங்க? ஆனால் இவர்கள் தேவனோடு இருந்தாங்களா? அவருடைய உடன்படிக்கையில் நடந்தாங்களா? கிடையாது. இவர்கள் தங்களுடைய மனம் போல வாழ்ந்தாங்க, தங்கள் பலியை இஷ்டப்படி செலுத்தினாங்க. அவருக்கு பழுதற்ற பலியை கொடுக்கணும்னா இவங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு பலி பண்ணாங்க. தேவனை கனம் பண்ணாமல் சில காரியங்களை செஞ்சாங்க. அதனால் என்னென்னா பல பிரச்சனைகள் இவர்களுக்குள்ளே வந்துச்சு. வறுமை வந்துச்சு, வெட்டுக்கிளி வந்துச்சு, வறட்சி வந்துச்சு. அவங்க நினச்ச மாதிரி ஒரு ப்ராஸ்பரிட்டி இல்லை, அவங்க அப்படியே குறைவுபட தொடங்கினாங்க. அந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட செய்தி வருது. புரஜாதிகள் என்ன சொன்ன, ஏன் இந்த ஜனங்க இப்படி கஷ்டப்படுது? அவங்களுடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், எகிப்திலிருந்து கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் கஷ்டப்படுறாங்க? ஏன்னா தேவன்கிட்ட பிரச்சனை இல்லை, இவர்கள் தேவனோடு இல்லை, தேவனோட ஒரு கனெக்ஷன் இல்லை. அவர்கள் கேட்குறாங்க, உங்கள் தேவன் எங்கே என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவான் ஏன் என்பார்களாக. அப்போது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எல்லாம் சொல்லுங்க, தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார். அவங்க இப்படி சொல்றாங்க, ஆனா இவர் என்ன சொல்றாரு? நான் கடாட்சிப்பேன்றாரு. அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனத்தை கடாட்சிப்பேன், தேசத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கர்த்தர் மறுமொழி கொடுத்து, கர்த்தர் இப்போ மறுமொழி கொடுக்குறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, புரஜாதிகள் இப்படி சொல்லுவானுங்க, இந்த தேவன் எங்கன்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புரஜாதிக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனாலே திருப்தி யாவீர்கள். தேவன் சொல்கிறது பாருங்க, கொடுத்தேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஏற்கனவே நான் வியாழக்கிழமையில் ஒரு தடவை பேசினேன், யோசுவா புஸ்தகத்திலிருந்து, கால் மிதிக்கும் எவ்விடத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இங்கே சொல்கிறாரு, அதே தான் தேவன் சொல்ல, கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க பாபம். இப்போ ஆண்டவர் கொடுக்கணுமா கொடுத்தேனா? எப்போ இயேசுவை கொடுத்தாரு பிதா? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, என்னத்தை கொடுத்தேன்? தானியத்தையும் திராட்சரசத்தையும் என்னையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் என்ன ஆவீர்கள்? திருப்தி ஆவீர்கள். இந்த மாதம் என்ன செய்வார்னா, அவர் சொல்கிறாரு, உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தேன். என்ன பண்ணுவேன்னா, உனக்கு தானியத்தை கொடுத்துட்டேன். திராட்சரசம் அன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு பழங்கள், ஃப்ரூட்டு. என்ன ரொம்ப முக்கியமானது அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில். அதுக்கு சொல்கிறாரு, இந்த மாதம் என்ன செய்கிறாருன்னா, உனக்கு தானியத்தை கொடுத்தேன், திராட்சரசத்தை கொடுத்துட்டேன், எண்ணெயை கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். உங்கள் தேவன் எங்கன்னு கேட்குறாங்கல்ல, நான் உனக்கு கொடுக்கறதுனால நீ திருப்தி ஆவ. என்ன சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நான் கொடுத்துட்டேன், அவர்கள் வெட்கப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன கொடுத்தேன்? தானியத்தை கொடுத்தேன். உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு?
உங்களுக்கு தேவையான என்ன விலை ஏறினாலும், அரிசி விலை ஏறினாலும், பருப்பு விலை ஏறினாலும் அதை வாங்கக்கூடிய பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்றார். 1ஆம் தேதி தானே ஆச்சு பாஸ்டர், 10ஆம் தேதி தானே பணம் வரும், அது வரட்டும். அவர் சொல்றார், நான் கொடுத்துட்டேன் உனக்கு, போ. எண்ணெய கொடுத்தேன், ஜூஸ திராட்சை ரசத்தை கொடுத்தேன், அதனால என்ன ஆவ நீ பாருங்க. தேவன் பார்க்கறதெல்லாம் பாருங்க. கொடுத்தேன்றதே ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி. அடுத்து சொல்ல, நீ திருப்தி அடைவாயின்றார். நீ கொஞ்சமா இருக்கும், திருப்தி அடைவாய். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். திருப்தி அடைவீர்கள், அப்படிதான் போட்டிருக்கு. திருப்தி யாவீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. இந்த லேவியர்கள் சொல்ற காரியத்திலையும் நிந்தையாக உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும், அவர்கள் நிந்தையாக்கிறாதீங்க அப்படின்றாங்க. ஆனா தேவனும் என்ன சொல்றாருன்னா, இந்த 19ஆம் வசனத்துல அதுக்கு மேல உங்களுக்கு தானியத்தை திராட்சரசம் எண்ணெயும் கொடுத்தேன்னு சொன்னார்ல, அதுக்கு மேல சொல்றாரு, இனி பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். உங்கள் தேவன் எங்கன்னு அவங்க கேட்க முடியாது, ஏன்னா உங்களை நிந்தையாக வைக்க மாட்டேன். நிந்தனை என்னன்னு தெரியுமா? யோசேப்பு எடுத்துக்குங்க, ஆதியாம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்போம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு அவர் செவி கொடுத்து கற்பமடையும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று, எல்லாம் சொல்ல, கொடுத்து நிந்தையை நீக்குவார். எல்லாம் சொல்ல, கொடுத்து நிந்தையை நீக்குவார். எல்லாம் சொல்ல, கொடுத்து. அதுக்கு முன்னாடி என்ன இல்லை? குழந்தை இல்லை, அதான் நிந்தை. இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த நிந்தை நீக்கணும், என்ன செய்யணும்? குழந்தைய கொடுக்கணும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா கொடுத்தாராம். ஆனால் அவ ஒரு அருமையான பேர் வைக்கிறான் அந்த பிள்ளைக்கு, யோசேப்புன்னு வைக்கிற. யோசேப்புன்னா கடவுள் சேர்த்து தருவாராக, இன்னும் கேட்டால் கூட்டுவார். ஆனால் சேர்த்து, இதோட சேர்த்து இன்னொன்று தருவார். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். உனக்கு என்னன்னா, உன் நிந்தையை போக்குறதுக்கு உனக்கு கொடுக்குறாரு, அதோட சேர்த்து ஒன்று இன்னொன்று கொடுக்குறாரு. நிந்தையை நீக்கிறதுக்கு அவர் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? நிந்தையை புரஜாதிகளுக்குள்ள நிந்தையாக வைக்காமல் தான் சொல்றாரு. உனக்கு என்ன பண்ணுவேன்? தானியத்தை கொடுப்பேன், எண்ணெயை கொடுப்பேன், திராட்சை ரசத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா ராகேலுக்கு கொடுக்கும்போது சொல்றாரு, நிந்தைய குழந்தை இல்லைன்னு இருந்துச்சு, நிந்தையை நீக்கும்படிக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ சொல்றா. இப்போ அவர் நிந்தையை நீக்கும்படி கொடுத்துட்டாரு. கர்த்தர் சத்த கேட்டு இவ சொல்றா, இது கொடுத்தீங்க ஆண்டவர், இதோட கூட சேர்த்து இன்னொன்னையும் கொடுப்பீங்க ஆண்டவர். கொடுத்தாரு ஆண்டவர், பெஞ்சமினை கொடுத்தாரு. தெரியுமா? எப்போவுமே தேவன் கூட கொடுக்குறவர். நீ என் ராஜ்யத்தை தேடு, அப்போது கூட கொடுக்க. ஏதாவது ஒன்று கொசுறு கொஞ்சம் போடுறவர். நான் இது நடந்தால் நல்லா இருக்கான் ஆண்டவர், அப்படியா? அப்படின்னா நான் அதை செய்ய மாட்டேன். அப்போ எப்படி செய்வீங்க? நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்வேன். இவ்வளோ இருந்தால் போதும் ஆண்டவரே, அது அவ்வளோதான் நீ கேட்குறது. என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ கேட்கணும். இப்போ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே ஒரு ரூபா கொடுங்க ஆண்டவரே அப்படின்னா அவரை நான் எவ்வளோ அவமானப்படுத்துகிறேன். கேட்குறதே கோடிக்கணக்கில் கேட்கணும். நிந்தையை நீக்கி கொடுத்துட்டேன்ட்டாரு. அது அடுத்தவங்களுக்கு தெரியும். அது எப்போ தெரியுமா தெரியும்? இப்போ நமக்கு தெரியும் அவர் கொடுத்துட்டாருன்னு. எனக்கு கொடுத்தது எப்போ அவங்களுக்கு தெரியும் தெரியுமா? அது வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகும் போது அவங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு இப்போவே தெரியும், கொடுத்துட்டாரு. சுகத்தை கொடுத்துட்டாரு, ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாரு, செழிப்பை கொடுத்துட்டாரு, தானியத்தை கொடுத்துட்டாரு, எண்ணெயை கொடுத்துட்டாரு, திராட்சை ரசத்தை கொடுத்துட்டாரு, பணத்தை கொடுத்துட்டாரு, நல்ல வேலையை கொடுத்துட்டாரு, நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டாரு. எனக்கு இப்ப தெரியும். அவங்களுக்கு இப்ப தெரியாது. ஆனா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். வெள்ளியும் பொண்ணும் யாருது? ஐயோ, சில காரியெல்லாம் பார்த்தோன்னா ஆச்சரியமா இருக்குங்க. நிந்தையை நீக்குவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்ல? நிந்தை சாப்பாட்டுக்கே போராடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, வாடகை எப்படி கட்டுறது, சோறு எப்படி சாப்பிட்றது, எப்படி அரிசி வாங்குறது, எப்படி எண்ணெய் வாங்குறது, இதுக்கே போராடிக்கிட்டு இருக்காத. அதுக்கு மேலே தேவன் நிந்தையை மாற்றுகிற தேவன். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்தார்.
வனாந்தரத்துக்கு அற்புதங்களை செஞ்சு எத்தனை வருஷம் நடந்தாங்க? 40 வருஷம் நடந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு நிந்தனை மாறவே இல்லைங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு என்ன இல்லை? வீடு இல்லை, சொந்த நாடு இல்லை. அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆமாம், 10 அற்புதத்தை பண்ணி கொண்டு தாங்க இந்த நாடோடி கூட்டம். என்ன கூட்டம்? நாடோடி கூட்டமா? நாங்கள் ஒரு சொன்னாங்க, உனக்கு வீடு இல்லை, நீங்கள்லாம் கூடார வாசி தூக்கிட்டே போக வேண்டியதுதான், பாஸ்டர்களுக்கெல்லாம் இங்கே வீடு கிடையாது. நாடோடி கூட்டம். நாங்களா நாடோடி கூட்டம்? ஆனால் ஆண்டவர் சொன்னார், யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்னு பாருங்க. இந்த நாடோடி கூட்டத்துக்கு கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்ட, கல்ல புரட்டி போட்டது போல உனக்கு எகிப்தின் நிந்தையை புரட்டி போடுகிறார் தேவன். நிந்தையை புரட்டி போட. என்ன நிந்தனை? நாடோடி கூட்டம். ஹே, அந்த நிந்தையை எப்படி திரும்ப மாத்த போறாரு? இந்த நாடோடி கூட்டத்துக்கு ஒரு நாட்டை கொடுக்க போறாரு, ஒரு தோட்டத்தை கொடுக்க போறாரு, ஒரு வீட்டை கொடுக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு இடத்தையே கொடுக்கிறாரு, பல மரங்களை கொடுக்கிறாரு. அந்த தேசம் செழிப்புள்ள பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்து சொல்றாரு. அந்த நிந்தையை என்ன பண்ணிட்டேன்? புரட்டி போட்டேன்னா, நீங்க ஆண்டு ஆண்டவரே நான் சொந்த வீட்டில் இருக்கணும், இல்லை கட்டாத வீட்டில் இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் கட்டல, யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்துட்டாங்க, வாங்கிக்கிடுங்க. நடக்குங்க சில நேரங்களில். சும்மா வந்தாங்க, உங்களை பார்த்தாலே எங்கள் வீட்டை எழுதி கொடுக்கணும் போல தோணுதுங்க, இந்தாங்க எனக்கு 2 வீடு இருக்குது, நீங்கள் ஒரு வீடு வச்சுக்கிங்க. இது நடக்குமா நடக்காதா? இதாங்க சூப்பர் நேச்சுரலு. ஏன்னா தேவன் கொடுக்க சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி எத்தனை பேர் கொடுத்துங்க. ஒரு இந்து மனுஷங்கிட்ட போய் ஆண்டவர் சொன்ன அந்த இடத்த சர்ச்சை கொடு அப்படின்ற கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. தேவன் சொன்னா கொடுத்துதான் ஆகணும். எனக்குரிய அது எங்க இருந்தாலும் வந்துதான் ஆகணும். எல்லாம் சொல்லுங்க, எனக்குரியது எங்க இருந்தாலும் வந்துதான் ஆகணும். கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. என்னவோ தோணுதுமா பாருங்க. ராஜாவின் அபிஷேகம் வந்தபோது சவுல் மேல அப்பத்தை கொடுக்குறான். ஏங்க, அந்த ராஜாவின் அபிஷேகம் நம்ம மேல இருக்குதுங்க. ராஜாக்களும் ஆசாரிகளும் வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க எதிர்பார்க்கணும், நீங்களும் விதைக்கணும். அது எல்லாம் கொடுக்குற யாரு கொடுப்பா? யார் கொடுப்பார்? முதல்ல நீ கொடு, விதை. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணு? விதை கொடுங்கள், அப்போது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில விழும் அளவுக்கு கொடுக்கப்படுமா? அதையும் படிக்கணும். நீங்க தேவனிடத்திலிருந்து பெறுகிற விசுவாசத்தோட என்ன பண்ண? விதைக்க செய்யணும். அப்பதான் பெரிய அறுவடை. ஆனா இதையும் எதிர்பார்க்கணும். என்ன எதிர்பார்க்கணும்? எனக்கு ஒரு வீடு வரப்போகுது, என் நிந்தைய மாத்த போறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு வண்டியே இல்லை, கட்ட முடியல, நான் இப்படி இருக்கேன், அப்படி திங்க் பண்ணாத. முதல்ல என்ன செய்வோம்? சிந்தனைய கொஞ்சம் மனசு என்ன செய்யணும்? கஞ்சம், கருமி, ஸ்டிஞ்சிங் அப்படி வரக்கூடாது, நப்பி அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிராடா என் நிந்தையை நீக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எகிப்திலிருந்து வந்த நிந்தையை நீக்கினாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு வீடியா கொடுத்தாரு. டேய், ஒரு குச்சி வீடு கொடுக்குறேன்டா, எல்லாரும் போய் 25 லட்சம் பேர் உள்ள போய் பூந்துங்கடா நான் கொடுத்தாரு. விசாலமான தேசத்தை கொடுத்தாராம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். போய் பிளாட் போட்டுக்கோ, போ, தோட்டமா எடுத்துக்கோ, போ, வீடா எடுத்துக்கோ, போ, சும்மா விவசாய நிலமா எடுத்துக்கோ, போ. ஏங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. நிந்தை நீக்கினார். எத்தனை வருஷம்? 400 வருஷம் அவர்கள் நிந்தை அனுபவித்தார்கள். 40 வருஷம் அனாந்தரத்தில் நிந்தை அனுபவித்தார்கள். ஆனா யோசுவா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய நிந்தையை எல்லாம் ஒரே புரட்டி போட்டார். எல்லாம் சொல்லுங்க, என் நிந்தைய புரட்டி போட்டாரு. உனக்கு இன்னும் போதும், 1/2 கிரவுண்டு கிடைச்சிச்சு, போதும் போதுமா, பிச்சைக்கார சிந்தனை. அவர் சொல்றாரு, ஒரு நாட்டையே தருவோம்ப்பா. 40 வருஷம் விடுதலை ஆன பின்பும் 40 வருஷம் அவர்கள் விசுவாசிகள் தான். அற்புதங்கள் நடந்துச்சு.
தேவன் அவர் கூட தான் இருந்தார். எல்லா தேவையும் சந்திச்ச போது கூட அவன் நிந்தை மாறல. வீடு கொடுக்கும்போது, தோட்டம் கொடுத்த போது, ஒரு நாட்டை கொடுத்த போது அவர்கள் நிந்தையை தேவன் புரட்டி போட்டார். நீங்கள் அதுக்காக கேட்கணும், ஆண்டவரே என் நிந்தையை புரட்டி போடுங்க ஆண்டவரே. நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவா காலத்தில் அவர் நிந்தையை புரட்டி போட்டார். 1:3. பார்த்தீங்களா, சிறையிருப்பில் இருக்கிறவங்க நிந்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே நெகேமியா என்ன பண்ணா, ஜெபம் பண்ணினான். ஒருத்தர் அவமானத்தில் இருக்கிறாங்க, நிந்தையில் இருக்கிறாங்கன்னா சந்தோஷப்படக்கூடாது. தேவாலயம் கட்டணும், சபையை கட்டணும்னு சொல்லிட்டு அந்த நிந்தையை கேட்டபோது மகா கொடிய நிந்தனை அனுபவிச்சாங்கன்னா என்ன செஞ்சாங்க, நெகேமியா ஜெபத்தில் இருந்தான். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தான். நம்ம சபையும் அப்படித்தான், வளர்ச்சிக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், கொடுக்கணும், ஜனங்களை இன்வைட் பண்ணணும். சரி, இன்னொரு வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். ஏசாயா 25:8 வாசிமா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். யாரை பத்தி இவர் சொல்லப்படுதுன்னா, மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். இயேசுடைய வேலை என்ன, மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இவர்கள் எல்லாருடைய கண்ணீரையும் அவர் துடைப்பார். யார் கண்ணீர் விட்டாலும் அவர் துடைப்பார். எல்லாம் சொல்லுங்க, துடைப்பார். கண்ணீரை துடைக்கிற மாதிரி உன் நிந்தையையும் மாற்றுவார். அப்படிதான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது, பூமியில் இராதபடிக்கு முற்றிலும். மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரா, ஜெயித்தாரா? அவர் சொல்றாரு, நீ நிந்தையாக இனி இருக்க மாட்டாய், நீ நிந்தையை சுமக்க மாட்டாய். உன் நிந்த பூமியில் இராதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன், அதை முற்றிலும். நீ நிந்தையில வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. வியாதி என்கிற நிந்தையில வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கஞ்சத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் வறுமையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் நிந்தையை புரட்டி போடுறதுக்கு தான் இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கினாரு, மரணத்தை ஜெயித்தாரு. அவர் மரணத்தை ஜெயித்தது உண்மையானால் பூமியில் உன் நிந்தை இராதபடி அவர் நீக்கி போடுவதும் உண்மை. இது சத்தியங்க. இதை பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா 2 மணி நேரமா உட்காந்து தியானம் பண்ணியிருந்தேன். இயேசுடைய சிலுவை, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு பல செய்திகளை சொல்லுகிறது. அதில் ஒரு செய்தி, உன் கண்ணீரை துடைப்பார். 2வது செய்தி, மரணத்தை ஜெயமா விழுங்கிட்டேன் இல்லையா, அதை போல உன் நிந்தை பூமியில் இராதபடிக்கு அதை முற்றிலும். கொஞ்சமா, முற்றிலும் என்ன அர்த்தம், முழுவதும். முற்றிலும் அதுக்கப்புறம் ஒரு பேச்சே கிடையாது. அவர் சொல்றாரு, நான் உனக்காக சிலுவையில் மறிச்சேன், நான் உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டேன், நான் 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்தேன். அதே ஜெயித்த தேவன் சொல்ற, உன் கண்ணீரெல்லாம் துடைப்பேன், உன்னுடைய நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். நீக்கி விடுவார் அங்க, ஆனா இப்ப நீக்கி விட்டார். எல்லாம் செய்ய, நிந்தைய நீக்கி விட்டார். இழிவான நிந்தைய நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கிவிட்டார். அதுக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போனார், அதுக்காக தான் சிலுவையில் மரிச்சாரு, அதுக்காக தான் அடக்கம் பண்ணப்பட்டார், அதுக்காக தான் 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்தார். அவர் சொல்றாரு, நான் மரிக்கும் போது, அடக்கம் பண்ணப்போடு உயிரோடு எழும்பும் போது உன் நிந்தையை முற்றிலுமா நீக்கிட்டேன். It is finished. Already it is finished. தேவன் இந்த செயல்களை ஏற்கனவே செய்து முடித்தார். அதை விசுவாசி. நான் நிந்தையோடு தான் வாழணும் போல் இருக்குது,
எத்தனை காலம் இப்படி வாழ்றது, நான் எத்தனை காலம் இப்படியே இருக்கிறது? இல்லைம்மா, இருக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. நீ சொல்ல வேண்டியது உன் சூழ்நிலை அல்ல, நீ சொல்ல வேண்டியது உன்னுடைய பிரச்சனை அல்ல, நீ சொல்ல வேண்டியது உன்னுடைய போராட்டத்தை அல்ல. நிந்தையை நீ முற்றிலுமா நீக்கினாரே அதை நீ சொல்லணும். பைபிள் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. இன்னும் ஒரு வசனம் என்ன சொல்கிறேன்னு, லூக்காவில் இருந்து 1:24. நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ, குழந்தைய கொடுத்து நிந்தையை நீக்கினார் இல்லையா, அதுலேயே நம்ம முடிக்க போகிறோம். அந்நாட்களுக்கு பின்பு எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை. இவ சொல்றா, இப்ப எலிசபெத்து சொல்றா, எனக்கு உண்டாயிருக்கிற நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் கடாட்சியம், ஏற்கனவே நான் சொன்னா கடாட்சியம் கடாட்சி பேரும் சொன்னேன் இல்லையா. அதாவது ஆவியானவர் எப்பவுமே ஒரு வசனத்தை கொடுத்தா எல்லாம் கனெக்ட் ஆகும். கடாட்சியம் வைப்பார், உதவி செய்வார். என் நிந்தையா இருந்தேன்ப்பா, 2 பேரும் பர்ஃபெக்ட். என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல, இவங்களுக்கு குழந்தை இல்லை. சகரியாவும் இவளும் எலிசபெத்தும் அவர்கள் பிரமாணத்தை சரியாக கடைப்பிடிச்சவங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனால தான் அப்படி நடந்துச்சு. இல்லை, அவ சொல்றா, எனக்கு கடாட்சியம் வைத்து என் நிந்தைய நீக்கினார். கர்த்தர் உன் நிந்தைய நீக்குவாராக, கர்த்தருடைய நிந்தையை நீக்குவாராக, நிந்தையை நீக்குவாராக. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் முற்றிலும் நிந்தைய நீக்கி விடுவார். நான் சொன்ன முற்றிலும் உன் நிந்தைய நீக்கி விட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய நிந்தை இராதபடிக்கு புரட்டி போட்டதுக்காக நன்றி. என் நிந்தைய நீக்கி எனக்கு கூட்டினதுக்காக நன்றி. என் நிந்தையை நீக்கி ஆண்டவரே எனக்கு முற்றிலுமா நீக்கி போட்டதுக்காக ஸ்தோத்திரம். எது நான் நிந்தை நினச்சிட்டு இருக்கணும் அதையெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்க. எனக்கு தானியத்தை கொடுக்குறீங்க, திராட்சை ரசத்தை கொடுக்குறீங்க, எண்ணெயை கொடுக்குறீங்க, வீட்டை கொடுக்குறீங்க, தோட்டத்தை கொடுக்குறீங்க, ஆடு மாடை நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. என் நிந்தை நீக்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். நான் இனி நிந்தை அனுபவிக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் நிந்தை அனுபவித்த எல்லா தேசத்திலிருந்து என்னை கொண்டு வந்து இங்கே என்னுடைய நிந்தையை நீக்கினதுக்காக நன்றி. இயேசுவே எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என் நிந்தை இராதபடி நீக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. ஷாக்கா தலா மராக்க சிபா லே பலாம் பராக்க சபலா கசிகா லே பரா சகலபல மனமா. எல்லா நிந்தனையின் ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறோம். நிந்தனையின் வார்த்தைகளை கேன்சல் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேவன் இவர்களுக்கு கொடுப்பதை இவர்கள் காண, இவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள, இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உயர்வடைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எலிசபெத்துடைய நிந்தனையை மாற்றினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதை போல இவருடைய நிந்தனையை மாற்றுவீராக. சிலுவையிலே மாற்றிட்டீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. முற்றுமுடியவர்களை ரட்சித்ததுக்காக நன்றி. முற்றுமுடியவர்களை அவங்களுடைய நிந்தனையை மாற்றினதுக்காக நன்றி. நீர் புரஜாதிகள் இவர்கள் தேவன் எங்கே என்று கேட்டார்கள் இல்லையா, இனி சொல்லணும், எங்களுடைய தேவன் எங்களோட கூட இருக்கிறார். எங்களுடைய நிந்தனையை மாற்றினார், என்னை வாழ வச்சிருக்கிறாரு, எனக்கு வீட்டை கொடுத்தாரு, எனக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்னு இவங்க சொல்லணும் ஆண்டவரே. இப்படி நீங்கள் இவளை ஆசீர்வதிக்கிறோம், இவள் விதைக்கிற விதையை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.